ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியான லெமன் ரைஸ், அதுக்கு சைடிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 லெமனை நான் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ரொம்பவும் கொதிக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போது தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெமன் ரைஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி சாதத்தை கரெக்டாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்க போகிறீங்கன்னா நாம் தாளிக்கும் போதே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கம்மன்னு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் சின்ன கல்லில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய சைஸில் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நாம் சேர்த்துருக்க ஆயில் மட்டுமே போதும். அதுலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாய் தூள், வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம சோம்பையும் பூண்டையும் நல்லா இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம். அந்த ஃப்ளேவரும் இந்த சில்லி பவுடர் சேர்க்குறதுனால இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கூடவே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.